ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷினுக்கு வாட்டர் ஃபில்டர் எப்படி கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஷினோட பேக் சைடில் இன்ஃபில்ட்டாகவே நமக்கு வாட்டர் ஃபில்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு டெமோவுக்கு வரும்போதே டெக்னீஷியன் வாட்டர் ஃபில்டர் அடிஷ்னலாக கொடுக்குறதான்னு கேட்பாங்க. அது நமக்கு வேண்டாம். அது டேபில் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் நமக்கு ஸ்லோவாக தான் வரும். இப்போ அதை கழட்டி எடுத்தாச்சு. உள்ளே பாருங்கள், இதுதான் நமக்கு வாட்டர் ஃபில்டர். இதை இந்த மாதிரி கழட்டி எடுத்துடலாம். வாஷிங் மிஷினில் நார்மல் வாஷ் பற்றியும் அந்த மேலே இருக்கிற டிஸ்பிளேவில் உள்ள ஆப்ஷன்ஸ் பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது. நம்ம அப்படியே இதில் ப்ரெஸ் பண்ணோமாவே போதும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த டேப் வர்றதில் பாருங்கள், கொஞ்சம் உள்ளே நமக்கு அந்த ஈரப்பதமாக டஸ்ட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நம்ம ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்ப நம்ம இதை போட்டுக்கலாம். இது மாதம் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட்டரும் நல்லா வரும். இப்போ இதை நல்லா டைட் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.